ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைல் கிழங்கு தாங்க செய்ய போகிறோம். கிழங்கு ரெசிபி தான். இதுக்கு வந்து மீன் குழம்போடு வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து நேற்று வெளியில் போனதுனால கொஞ்சம் கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதோட மீனும் வந்து வாங்கி வச்சுருந்ததுனால சரி இந்த ரெசிபியை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கு வந்து தோலை வந்து கிழங்குல இருக்கக்கூடிய தோலை வந்து நல்லா சீவிக்கோங்க, எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சில கிழங்குல வந்து பார்த்திங்கன்னா பழைய கிழங்காக இருந்ததுன்னா கொஞ்சம் கருப்பு தன்மையாக இருக்கும். அதெல்லாம் வந்து வெட்டி போட்டுருங்க. நான் வாங்கிட்டு வந்தது ஃப்ரெஷ்ஷான கிழங்கு தாங்க. சூப்பராக வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம தோலெல்லாம் நீக்கிட்டு எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்ததை நல்லா வந்து 1க்கு 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு கடாயில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ஸ்டவ்வை வந்து சிம்மில் தாங்க வைக்கிறேன். சிம்லே வச்சுட்டு நல்லா வந்து வேகட்டுங்க. கிழங்கு வந்து நல்லா வேகணும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் திரும்ப எடுத்து பார்த்தேன்னா இன்னும் வேகலைங்க கிழங்கு. திரும்ப வந்து கரண்டியால் கிளறி விட்டுட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து மூடி போட்டு மூடிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா வந்து கிழங்கு வந்து நல்லா வந்து வெந்துருச்சிங்க. பாருங்கள் நல்லா அப்படி நம்ம உடைச்சோன்னா நல்லா உடையணும் கிழங்கு. அதுதான் பதம். நல்லா வந்து வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா உங்கள்கிட்ட மத்து இருந்ததுன்னா மத்தால் உடச்சி விடுங்க. நான் கரண்டியால் தான் உடச்சி விட்றேன். ரொம்ப வந்து கொலன்லாம் ஆகக்கூடாது கிழங்கு. பீஸ் வந்து சின்ன சின்ன பீஸ் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து லாஸ்ட்டாக நம்ம தாளித்து கொட்டும்போது கரெக்டாக அந்த பதத்துக்கு வரும். இதுதான் பதம். நான் பாருங்கள் இந்த கரண்டியாலே வந்து உடச்சி விடுறேன் பாருங்கள். உடச்சி விட்டதுக்கப்புறமா நான் வந்து இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கிறேன். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். நான் பெரிய வெங்காயத்துக்கு பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. கடாயில் ஊற்றிட்டு நான் காரத்துக்கு வந்து வரமிளகாய் வந்து ஒரு 5 வரமிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சமாக சும்மா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. அதுவே போதும். தேவைக்கேற்ப கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் வந்து மஞ்சத்தூள் வந்து லாஸ்ட்டாக தான் போடுவேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஃபஸ்ட்டே கூட நீங்கள் கிழங்கோடே சேர்த்து போட்டுக்கலாம். மஞ்சத்தூள்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு தேவையான அளவு லைட்டாக தண்ணி. அந்த கிழங்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் வந்து நல்லா சதன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு சரியானதும் இறக்கிக்க வேண்டியதான். ஒரு சிலருக்கு வந்து தேங்காய் பிடிச்சதுன்னா தேங்காய் திருவி போட்டுக்கோங்க. இல்லைனாக்கா இப்படியே வச்சுட்டு கூட சாப்பிட்லாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தேங்காய் போடுவேங்க. கொஞ்சமாக போடுவேன். தேங்காய் நல்லா துருவி போட்டுட்டு அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பரான கேரளா ஸ்டைல் கிழங்கு ரெசிபி ரெடிங்க. இது கூட வந்து நம்ம மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றீங்க. இப்போ மத்தி மீன் கிடச்சதுன்னா வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.